வாழ்வில் உதயம் காண்பதற்கு இதயங்களை நாம் திறப்போம். உறவுகள் பலியிலே மலர்ந்திடவே போர்க்குலமாக உருவாவோம் 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 உருவாவோம். வாழ்வில் உதயம் காண்பதற்கு இதயங்களை நாம் திறப்போம். உறவுகள் பலியிலே மலர்ந்திடவே போர்க்குலமாக உருவாவோம் 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 உருவாவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று செவ்வாய்க்கிழமை காலை பாஷியூர் புனித அந்தோனியார் திருத்தலத்திலே ஒன்று கூடி நாங்கள் ஆண்டவர் இயேசுடைய பலிவிருந்திலே பங்கு கொள்ள வந்திருக்கின்றோம். இன்றைய இந்த திருப்பலி பலர் தம்முடைய கருத்துக்களுக்கு ஆசிபிக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்பறிவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து
எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்து உம்முடைய வாக்குறுதிகளை பெற்று கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணினும் நீ கடவுளல்ல மனிதனே. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, தீநகரின் மன்னனுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள், நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கின்றேன் என்று சொல்கின்றாய். ஆனால் நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணினும் நீ கடவுளல்ல மனிதனே. தானியலை விட நீ அறிவாளிதான். மறைபொருள் எதுவும் உனக்கு மறைவாயில்லை. உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய். உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாய். உன் வாணிப திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய். உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குற்றது. ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: கடவுளைப் போல் அறிவாளி என உன்னை கருதி கொள்வதால் மக்களினங்களில் மிகவும் கொடியோரான அந்நியரை உனக்கெதிராய் எழும்பச் செய்வேன். அவர்கள் உன் அழகுக்கும் ஞானத்திற்கும் எதிராக உருவிய வாளுடன் வருவர். உன் பெருமையை குலைப்பர், படுகுழியில் தள்ளுவர். உன்னை கடல் நடுவே மூழ்கி சாவோரென சாவாய். நீயோ அப்போது உன்னை கொல்வோரின் நடுவில் நானே கடவுள் என்று சொல்வாயே. உன்னை குத்தி கிழிப்போரின் கையில் நீ கடவுளாக அல்ல மனிதனாகவே இருப்பாய். விருத்த சேதனம் செய்யப்படாதவனைப் போல் அந்நியர் கையால் நீ சாவாய். நானே உரைத்தேன் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக: கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. பேசுவர் என்பதாலும் பகைவனின்
வீழ்த்துவதும் 2 பேர் 10,000 பேரை விரட்டுவதும் அவர்களது பாதை அவர்களை விட்டுவிட்டதால் அன்றோ அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதால் அன்றோ அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதால் அன்றோ. வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. அவர்கள் ஆற்றல் இழந்துவிட்டவர்கள் எனவும் அடிமையோ குடிமையோ எவனும் இல்லை எனவும் காணும் போது ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 19 வசனங்கள் 23 தொடங்கி 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார்.
சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார் தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன்பின் பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புதுப்படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவருக்கும் நடுவர்களாய் 12 அரியணையில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் என் பேரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலங்களையோ விட்டுவிட்டு வரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேறாக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேற்றைய நாள் நற்செய்தியின் தொடக்கமாக இன்றைய நற்செய்தி பகுதி அமைந்திருக்கின்றது. இறையாட்சிக்கு யார் உட்பட முடியும், அது யார் உட்பட முடியாது என்பதை தெளிவாக ஆண்டவர் சொல்லுகின்றார். அதாவது குறிப்பிட்ட பேர் சொல்லியே சொல்றார், செல்வர்கள் அங்கே போக முடியாது என்ற தெளிவாக சொன்ன போது அங்கே சீடர்களுக்குள்ளே வியப்பும் ஏற்படுகின்றது, குழப்பமும் ஏற்படுகின்றது. குறிப்பாக பேதுருடைய கேள்வி, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிட்டு எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு நாளும் கடலுக்கு போகிறார்கள், நம்பிக்கையோடு போகிறார்கள், எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும், நம்பிக்கையோடு போகிறார்கள். இல்லைன்னா கடலில் இறங்க மாட்டார்கள். இதுதான் பேதுருடைய, எங்களுக்கு உம்மை நம்பி வந்து விட்டோம், என்ன கிடைக்கும்? நாங்கள் கடலோடு இருந்தோம், கடல் தொழிலை செய்து கொண்டிருந்தோம், எல்லாம் விட்டு விட்டு உண்மை வந்தோம், ஏதோ பெருசாக எதிர்பார்த்து வந்தோம், என்ன கிடைக்கும் எங்களுக்கு சொல்லும். ஆனால் இப்போ செல்வரும் செல்வரையும் இல்லைன்னு சொல்லி போட்டார், அப்போ எங்களுக்கு என்ன கிடைக்க போன்றது? அதனால் சொல்றார், நிலை வாழ்வை உரிமை பேறாக அடைவர். அவர்கள் இருக்க போன்ற ஒரு உயர்ந்த நிலை, அதில் நிலை வாழ்வு. ஆண்டவரை முதன்மைப்படுத்துகிறவர்களுக்கு கிடைக்கின்றது நிலை வாழ்வு. அதை ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். இந்த முதல் வாசகத்திலும் நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் சொல்கிறார், உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய். செல்வர்களை பற்றியே சொல்கிறார். உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய், உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாய், உன் வாணிபத் திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய். இறுதியில் சொன்னார், உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குற்றது. செய்ததெல்லாம் சரி, அந்த செருக்குற்றது அதுதான் தவறான நிலை. இந்த லாசர் பணக்காரன் கதையிலே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே அவனுக்குள்ளே ஒரு செல்வச் செருக்கு. செல்வச் செருக்கு அப்படின்னு சொன்னால், காலுக்குள்ளே கிடந்த ஏழையை கண்டுகொள்ளவில்லை, அதான் செல்வச் செருக்கு. அதனால தான் ஆண்டு சொல்றார், புக முடியாது. ஆனால் சிலர் இருக்கின்றார்கள், தங்களிடம் செல்வம் இருந்தாலும் கடவுளை நினைத்து கொண்டு
அதில் பகிர்ந்து கொடுக்கின்றவர்கள், இல்லாதவர்களோடு பகிர்கின்ற மனிதர்கள், நல்ல மனிதர்களும் இருக்கின்றார்கள். அன்னை தெரேசாவுடைய வாழ்விலே பலரை நாங்கள் பார்க்கின்றோம். இல்லாமையிலே இருந்த அந்த சபைக்கு பல செல்வந்தர்கள் வாரி கொடுத்தார்கள். என ஏழைகளுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும் எண்ணினார்கள். பலர் உதவி செய்தார்கள். இன்றும் நாங்கள் விதமான அறப்பணி செய்கின்ற பலரை, மறைமுகமாக செய்கின்ற பலரை நாங்கள் எங்களுடைய சமூகங்களிலே பார்க்கின்றோம். சிலர் கொடுக்கின்றார்கள், சிலர் கொடுக்கவே மாட்டார்கள். அதனால் சிலர் கொடுக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார், கொடுக்காதவர்களுக்கு கொடுக்க மாட்டார். ஆனால் நாங்கள் இப்போ வைத்து நிறைய இருக்கின்றது போல இருக்கும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கின்றது ஆசீர்வாதம். நாங்கள் கொடுக்கின்ற போது ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை பொழிகின்றார். இந்த செவ்வாய்க்கிழமை நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த அந்தோனியாருடைய பரிந்துரை எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கின்றது. காலையில் இந்த சிறுவத்தை கொண்டு போகின்ற போது எல்லாருடைய அநேகமான கைகளில் இருக்கின்றது சிவமாலை. அநேகமான கையில் சிவமாலை கையில் இருக்கின்றது. நாங்கள் யாரோடு இருக்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் எங்களுடைய வாழ்க்கை அமைகின்றது. யாரோடு இருக்கின்றோம், எதோடு இருக்கின்றோம். நாங்கள் கொஞ்சம் சின்ன ஒரு ஆயுதம் சிவமாலை கையில் இருக்கின்றது. அது எங்களுக்கு ஒரு துணையாக இருக்கும். நாங்கள் கையில் செல்வத்தை கொண்டு வரவில்லை, கடவுள் துணை என்று நாங்கள் நினைக்கின்ற ஒரு எளிமையான பக்தி முயற்சியினுடைய வெளிப்பாடு இந்த சிவமாலை. இப்போ இந்த அந்தோனியாருடைய இடுப்பிலையும் அதுதான் இருக்கின்றது. அவரும் சிவமாலை சொன்னவர், அவரும் இறைவார்த்தை படித்தவர். அதுதான் அவருடைய செல்வம். இறைவார்த்தை தான் செல்வம், இறை வழி வாழ சிவம்தான் செல்வம் என்று அவர் வாழ்ந்தவர். ஆகவே நாங்களும் ஆண்டு சொல்லுகின்ற வழியிலே நாங்கள் வைப்போம். எங்களால் இயன்ற சின்ன சின்ன உதவிகளை மற்றவர்கள் கொடுக்கின்ற போது ஆண்டுடைய ஆசிரியை பெறுகின்றோம், அருளை பெறுகின்றோம். மற்றவர்கள் ஆறுதல் அடைய நாங்களும் காரணிகளாக மாறுகின்றோம். கருத்துக்களை மனதில் இருத்தி கொண்டு தொடர்ந்தும் ஆண்டுடைய ஆசிரியிலே நிலைத்திருக்க இந்த பள்ளியிலே மன்றாடிக்கொள்வோம். ஆமீன். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை சொல்லி செபிப்போம். நம்பிக்கையின் தேவனே இறைவா, திரு அவையையும் இறை மக்களையும் நம்பிக்கையோடு வழிநடத்த நீர் தேர்ந்தெடுத்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் நம்பிக்கை நிறைந்த உமது வார்த்தைகளால் இறை மக்களை வழிநடத்தவும் பணி வாழ்வில் ஏற்படும் சவால்களில் உம்மீது வைத்த நம்பிக்கையினால் வெற்றி பெறவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் தேவனே இறைவா, எமது இளம் சமுதாயத்திற்காக உம்மிடம் வேண்டுகின்றோம். எமது இளைஞர்கள் மத்தியில் பரவி வரும் மது, போதைப் பொருட்பாவனை, வன்முறை போன்ற தீய வழிமுறைகள் அகன்று அவர்கள் மனித மாண்புடையவர்களாகவும் கீழ்ப்படிவுள்ள பிள்ளைகளாக இறைவழியில் சென்றிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வரங்களை வாரி வழங்கும் வள்ளலே இறைவா, கோடியற்புதராம் புனித அந்தோணியாரின் பதினாடி வந்துள்ள பிள்ளைகளாகிய அனைவரையும் ஆசீரால் நிரப்பியருளும். நாம் வேண்டி கேட்டிடும் தேவைகள் வேண்டுதல்களை ஏற்று எமக்கு அருள் புரிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்முடைய மக்களாகி நாங்கள் நம்பிக்கையோடு எங்களுடைய வேண்டல்களை உம்முடைய பாத்திரை ஒப்படைத்திருக்கின்றோம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி சொல்கின்றோம். நீ தருகின்ற செய்திகளுக்காக நன்றி சொல்கின்றோம். எங்களை உம்முடைய இறை வழியிலே வழிநடத்தியல்லும்
குறிப்பாக இன்றைய பள்ளியிலே தம்முடைய கருத்துக்களுக்காக சுபிக்குமாறு கேட்டிருக்கும் நம்முடைய பிள்ளைகள் அவருடைய கருத்துக்களுக்கும் நீர் தயவுடன் சபை சாய்த்து அவற்றை நிறைவேற்றிட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய் தலைவனுன் பீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லா என்னை உம்மன்பினாய் தயவுடன் மீட்பாய் பலிப்பொருளாய் தந்தேன் வாழ்வினை அர்ப்பணமாய். சகோதர சகோதரிகளினுடையதும் உங்களுடையதுமான இந்த பணி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும்.
அதனால் நீர் தந்தவற்றை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கோலியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசபாஸ், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியாறு, இவ்வுலகில் மக்குவந்தவனாயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து அழைக்கப் பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் நான் தகுதியற்றவர். ஆனொரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலம் அடையும்.
நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, இந்த அருளடையாளங்களால் கிறிஸ்துடன் ஒன்றிணைந்து நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசியுங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. அறிவினுக்கு மேலாருக்கும் அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழ்வோம். புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, ஆஷையூர் பகுதியில் குழும்பியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பெறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடி அற்புதரே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித நெல்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களில் நின்று எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுகளில் இருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமை பெற்று தாழும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் நமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடம் இருந்து நீக்கி அருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோனியாரே, எளியோருக்கு என்றும் உதவிடும்
புனித அந்தோனியாரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தி போதித்த மெய்மறையின் வல்லுனரான புனித அந்தோனியாரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அலகையினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எழுந்து நின்று புனிதரை புகழ்ந்து பாடுவோம். அன்பின் புனிதரே வாழியவே
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.